சென்னை அடுத்த பூவிருந்தவல்லியில் உள்ள அம்மா நகரில் கழிவறை உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இன்றி நரிக்குறவர் இன மக்கள் பரிதவித்து வருகின்றனர். அம்மா நகரில் 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் உள்ளன. இங்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டிக் கொடுக்கப்பட்ட கழிப்பறைகள் தற்போது பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளன. கழிவுநீர் கால்வாய், குடிநீர், சாலை வசதி என்று எதுவும் இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. அந்த பாத்ரூம் நல்லதா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கல்லுல கட்டி கொடுத்தாலும் ரொம்ப நாள் இருந்திருக்கும். அது புயல் காத்துல வந்து தண்ணியில வந்து பின்னாடி எல்லாம் குட்டை அதை ரொம்ப அது வேஸ்ட் ஆகி போச்சு. நாங்க போறது வசதி இல்லை. சென்னையில் வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து பெரம்பலூரில் 2வது நாளாக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை பெருங்குடியை சேர்ந்த ஜெயகணேஷ் கடந்த 25ஆம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார். வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் மற்றும் மிரட்டல் சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக பெரம்பலூர் பார் அசோசியேஷன் சார்பில் பணி புறக்கணிப்பு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பழுதாகி நின்ற லாரியிலிருந்து மக்காச்சோளத்தை சாப்பிட வந்த ஒற்றை யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆசனூர் அருகே உள்ள காரப்பள்ளம் வன சோதனை சாவடி அருகே பஞ்சராகி நின்ற லாரியில் இருந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்ட யானை சாலையின் குறுக்கே 45 நிமிடத்திற்கு மேலாக நின்றிருந்தது. இதனால் அந்த வழியாக வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திரு ஆவணன்குடி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. குழந்தை வேலாயுத சுவாமிக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்கள் அபிஷேகம் செய்த பிறகு தங்க கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதையடுத்து வரக்கூடிய 3ஆம் தேதி திருக்கல்யாணம், 4ஆம் தேதி பங்குனி உத்திர தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடத்தில் உள்ள தனியார் கார் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை ஊழியர்கள் குடும்பத்துடன் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததை கண்டித்து சிஐடியு சார்பில் காவலாங்கோட் பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தருமபுரியில் அண்ணாசாகரம் சுப்பிரமணியர் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு திருக்கொடி ஏற்றப்பட்டது. இந்த கோவிலில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தேரோட்டம் வரக்கூடிய 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஒருநாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி நீதிமன்ற நுழைவு வாயிலில் கூடியவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். நடப்பு சட்டமன்ற கூட்டத்திலேயே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்திற்கு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து சென்றனர். ராகுல் காந்தியிடமிருந்து மக்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய பதாகைகளையும் ஏந்தியபடி வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சென்னை காசிமேடு பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். காசிமேடு இந்திரா நகரை சேர்ந்த சூர்யாவிடமிருந்து 600 கிராம் போதைப் பொருள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. சூர்யா மீது 2 கொலை வழக்கில் உட்பட 12 வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளன. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரைப்பாளையம் புதுரை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மனைவி தங்கமணி நேற்று மாலை வீட்டில் உள்ள சமையல் அறையில் சடலமாக கிடந்துள்ளார். மேலும் அவருடைய உடலை சுற்றி மிளகாய் பொடி தூவப்பட்டிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரிக்கின்றனர். சென்னை ஆவடியில் பசுமாட்டை 30க்கும் மேற்பட்ட முறை அரிவாளால் வெட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கோணம்பேட்டையை சேர்ந்த தாமோதரன் வளர்ந்து வந்த பசுமாடு அருகில் உள்ள கிருஷ்ணன் வீட்டில் வாழை மரத்தை மேய்த்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணன் 8 மாத சினை என்றும் பாராமல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த விலங்கு நல அமைப்பு ஒன்று 10,000 ரூபாய்க்கு மாட்டை வாங்கி சென்னை வெப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தது. கிருஷ்ணனிடமிருந்து 2,000 வாங்கிக் கொள்ளுமாறு தாமோதரனை திருமலைவாயல் காவல்துறையினர் கூறியதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் அருகே ஸ்டெராய்டு மருந்துகளை அதிகம் எடுத்துக் கொண்டதால் உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் ரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள நெமிலிச்சேரியைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவரது 25 வயது மகன் சபரிமுத்து என்கிற ஆகாஷ் நடுக்குத்தகையில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக பணியாற்றி வந்துள்ளார். மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றிகளை குவித்த ஆகாஷ் மார்ச் மாதம் 26ஆம் தேதி நடைபெற இருந்த மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க கடும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். மேலும் அதிக அளவில் ஸ்டெராய்டு மருந்துகளை எடுத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி ஆகாஷுக்கு ரத்த வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உறவினர்கள் அவரை உடனடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தண்டலம் பகுதியில் உள்ள பிரபலமான தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவ பரிசோதனையில் ஆகாஷின் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஆகாஷுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் ஆகாஷ் உயிரிழந்தார். கடும் உடற்பயிற்சியுடன் கட்டுடலை கொண்டுவர அதிக அளவில் ஸ்டெராய்டு மருந்துகளை எடுத்துக் கொண்டதே மரணத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. உடற்பயிற்சி கூட பயிற்சியாளரின் மரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று கடந்த மாதம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் பங்கேற்ற சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டியை சேர்ந்த வீரர் ஹரிஹரன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது ஆகாஷின் மரணம் அவருடைய குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு வரக்கூடிய மே 10ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 13ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். 224 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையில் நடப்பு ஆட்சிக் காலம் வரக்கூடிய மே மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி அந்த மாநிலத்திற்கு தேர்தல் நடத்தக்கூடிய பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. கர்நாடக சட்டமன்றத்திற்கான தேர்தல் தேதியை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். The polling will take place on 10th of 5 in single phase and day of counting would be 13th of May. வேட்புமனுக்கள் ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் தாக்கல் செய்யலாம் என்றும் ஏப்ரல் 20ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசி நாளாகவும் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 21ஆம் தேதியே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறும் கடைசி நாளாக ஏப்ரல் 24ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக உள்ள வயநாடு மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த 6 மாத காலம் அவகாசம் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். And in this case, the trial court has given 30 days time for a judicial remedy, and therefore there is no hurry to do it before exhausting that particular remedy which the Honorable Trial Court has afforded. We'll take a call. கர்நாடகாவில் மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் 36 தொகுதிகள் பட்டியலின வகுப்பினருக்கான தனி தொகுதிகளாக உள்ளதாகவும் 15 தொகுதிகள் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகாவில் 80 வயதிற்கு மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்களிக்கக்கூடிய வசதி அறிமுகமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5.21 கோடி என்றும் ஆண் வாக்காளர்கள் 2 கோடி 60 லட்சமாகவும் பெண் வாக்காளர்கள் 2.5 கோடி பேராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் இசை நாற்காலி போல முதலமைச்சர்கள் மாறிக்கொண்டே இருப்பது தொடர்கதையான நிகழ்வாகும். கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவினர் ஒரு முறை கூட முழுமையாக ஒரு நபர் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யவில்லை என்கிறது புள்ளி விவரம். இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கர்நாடக சட்டமன்றம் மிக பழமை வாய்ந்த சட்டப்பேரவைகளில் ஒன்றாகும். நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு கர்நாடக சட்டப்பேரவையில் 2007ஆம் ஆண்டு வரை பாஜகவால் கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. கடந்த 2007ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி ஆட்சியை பிடித்த பாஜக எடியூரப்பாவை முதலமைச்சராக்கியது. கேட்ட அமைச்சர் பதவி தரவில்லை என்பதால் ஜேடிஎஸ் ஆதரவை விலக்கிக் கொண்டது. இதனால் எடியூரப்பாவின் ஆட்சி காலம் 8 நாட்களில் முடிவுக்கு வந்தது. 2008ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக மீண்டும் எடியூரப்பாவை முதல்வராக்கியது. இந்த முறை அவரின் ஆட்சி காலம் 3 ஆண்டுகள் 6 நாட்கள் மட்டுமே இருந்தது. பின்னர் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி நில மோசடி புகாரில் பதவி விலகினார். எடியூரப்பா பதவி விலகிய அடுத்த நாளே பாஜகவை சேர்ந்த சதானந்த கவுடா பதவியேற்றார். அவர் 342 நாட்கள் முதலமைச்சராக பதவி வகித்தார். உட்கட்சி பிரச்சனை காரணமாக சதானந்த கவுடா பதவி விலகிய அடுத்த நாளே ஜெகதீஷ் ஷெட்டர் பதவியேற்றார்.
அவரின் ஆட்சி காலமும் 305 நாட்கள் மட்டுமே இருந்தது. 2013ஆம் ஆண்டு தேர்தலில் பலத்த பின்னடைவை சந்தித்த பாஜக 2018இல் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அப்போது எடியூரப்பாவால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 6 நாட்களில் ஆட்சி கலைக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு மதசார்பற்ற ஜனநாயக கட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கவிழ்த்த பாஜக எடியூரப்பாவை மீண்டும் பதவியில் அமர்த்தியது. இந்த முறை 2019 முதல் 2021 வரை இவர் 2 ஆண்டுகள் 2 நாட்கள் பதவி வகித்தார். எடியூரப்பாவை திடீரென முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வைத்த பாஜக மேலிடம் பசவராஜ் பொம்மையை தற்போது முதலமைச்சராக அமர வைத்துள்ளது. இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை உதயம் திரையரங்கு உரிமையாளர் செக் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் கல்லூரி கட்டுவதற்காக திரைப்பட பைனான்சியர் போத்ராவிடம் உதயம் திரையரங்கு உரிமையாளர் மணி உள்ளிட்ட அவரின் அறக்கட்டளை நிர்வாகிகள் 35 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றுள்ளனர். இதை திருப்பிக் கொடுக்காமல் செக் மோசடி செய்த வழக்கில் மணிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தன. எனினும் தண்டனையை நிறைவேற்றாததால் பைனான்சியர் போத்ரா தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து உதயம் திரையரங்கு உரிமையாளர் மணியை கீழ்ப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர். அன்புஜோதி ஆசிரம நிர்வாகிகள் ஜாமீன் கோரிய மனுக்கள் தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் குண்டலப்புலியூர் கிராமத்தில் செயல்பட்ட அன்புஜோதி ஆசிரமத்தில் ஆதரவற்றோர் மற்றும் பெண்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். வழக்கில் கைதான ஆசிரம நிர்வாகி ஜூபின் பேபி, அவரது மனைவி மரியா உட்பட 7 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறையினர் தவறாக வழக்கு பதிவு செய்திருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கைதானவர்கள் மீதான குற்றச்சாட்டு மற்றும் ஆதாரங்கள் தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி மே 19ஆம் தேதி தொடங்குகிறது.